ரொம்ப இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லாட்டி உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா? இல்லாட்டி யாருமே என்ன ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல? இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் வந்து சொல்யூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய விஷயங்கள் எப்படி சாதிக்கிறது, பெரிய கோல்ஸ் எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்க்க வரோம். பார்க்கலாமா? ஹலோ கைஸ், என் பேர் ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். மார்க் பெனியாஃப்னு சொல்லிட்டு சேல்ஸ்ஃபோர்ஸோட ஃபவுண்டர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டோனி ராபின்ஸோட ஃபிஜியில் இருக்க ரிசார்ட் வந்து போறாரு. அந்த ரிசார்ட்ல திடீர்னு ராத்திரியில் வந்து டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாரும் வெளில போகலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஜீப்ல வந்து ஏற்றிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் போய் அவர் வந்து நிறுத்துறாரு. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜிங் ரிவர்னா ரொம்ப வயலண்டாக, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக, பயங்கர சத்தமாக ஒரு ரிவர் வந்து கீழே போயின்னு இருக்கு. ஸோ டோனி ராபின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபியரை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம எல்லாருமே இப்பயே இந்த தண்ணியில் வந்து குதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே மார்க் சொல்றாரு, சார் இது என்ன சாதியமா சார், இந்த தண்ணியில் எப்படி சார் குதிக்கிறது அப்படின்னு கேட்டோடனே, அதனால நம்ம குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த தண்ணியில் குதிக்கிறாங்க. குதிச்சோடனே டோனி ராபின்ஸ் வந்து கூலாக சொல்றாரு, இல்லை நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரமே வந்து மார்க் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் உங்க பக்கத்துலேயே எனக்கு வந்து ஒரு ஸ்னேக் தெரியுதுன்னு டோனி அதை பற்றி கவலையே படல. அந்த எல்லா விஷயத்தை வச்சு இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மார்க்குக்கும் அவர் ஒரு செமினார் எடுக்கிறார். கைஸ், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்குமே எப்படி வந்து அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே குதிக்கிறது பில் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே டோனி ராபின்ஸை வந்து நம்பினாங்க. அது மட்டும் இல்லை, டோனியே அவரை ரொம்ப நம்பினார், அவரை ரொம்ப மதிச்சார். அவர் ரொம்ப மதிச்சதுனால மற்றவங்களுக்கும் அவர் மேலே வந்து நிறைய ரெஸ்பெக்ட் வந்துச்சு, அவங்களோட ரெஸ்பெக்ட் அவரால் சம்பாதிக்க முடிஞ்சு. இந்த ஸ்டோரியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு டைம் டோனி ராபின்ஸ் வந்து ஒரு ஒலிம்பிக் அத்லீட்டை வந்து அவர் கோச் பண்ணுறாரு. அந்த அத்லீட் கிட்ட போயிட்டு மற்ற கோச்சுக்கும் டோனி ராபின்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு கேட்கும்போது, டோனி ராபின்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவருடைய எனர்ஜி, அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே நம்ம மேலே வந்து தெளிக்கும், நம்ம மேலே நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும்னு சொல்லிட்டு அந்த அத்லீட் வந்து சொல்கிறாரு. ஸோ டோனி ராபின்ஸ் பிரகாரம் என்னன்னா, ஒரு குரூப்பை நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஷூராக இல்லைன்னா, யாரும் ஒருத்தருக்கு அதை பற்றி வந்து சொல்யூஷன் இருந்தால் கூட அந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கூர்ந்து கவனிப்போம். Someone who has certainty, even if they are wrong, will lead or influence people. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சர்டன்டினா என்ன, உறுதி. யார் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்களோ, யார் ரொம்ப நிச்சயமாக இருக்காங்களோ, அவங்க தப்பாகவே இருந்தால் கூட மக்கள் அவங்க சொல்கிறது தான் வந்து நம்புவாங்க. இப்போ யாரும் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டேவிட் ஷுவார்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதர் சீன் இஸ் வாட் வி சீ இன் ourselves. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான் மற்றவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா, நீங்கள் அதை எவ்வளோ தான் கவர் பண்ணாலும் சரி, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் பேசினாலும் சரி, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். The person who feels he isn't important isn't. ஸோ நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உண்மையாகவே நீங்கள் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்க கண்ணுக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிவிங்க. ஸோ மற்றவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல அந்த மரியாதைக்கு தகுதியானவர்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்கள் முதல்ல உங்களை வந்து மதிச்சிங்கன்னா மற்றவங்களும் உங்களை வந்து மதிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. எப்படி நடந்துக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் மற்றவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க் பெனியாஃபோட ஸ்டோரியில் என்ன இருந்துச்சு, ஸோ டோனி ராபின்ஸ் முதல்ல அவரை நம்பினார், நம்மளால் தண்ணியில் குதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அவரோட டிசிஷன் முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணதுனால தான் மற்றவங்களோட ரெஸ்பெக்டையும் அவரால் வந்து சம்பாதிக்க முடிஞ்சு. கைஸ், நான் வந்து உங்களை வந்து ரொம்ப டஃப்பாக வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுங்க, அப்படியே ஜிம் பாய்ஸ்மே அப்படியே நெஞ்சு நிமித்தி நடங்க, ஒரு டைமும் பேசும்போது நல்லா யோசி பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நான் முதல்ல என்ன மதிக்கணும், அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு டிசர்விங் சொல்லிட்டு நான் நம்பணும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள், நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடி மனசில் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நான் ஒன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, மற்றவங்க என்னை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறான்ற தாட்டே என்னோட மைண்ட்லேருந்து போயிடும். எந்த மூமெண்ட் வந்து நீங்கள் மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாரும் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட மரியாதையை நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு சேலஞ்ச் தெரியுமா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து டெய்லி வந்து நான் ஏன் கிரேட்டுன்னு சொல்லிட்டு வந்து எழுதுங்க. எழுதிட்டு அட்லீஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து காலையில் எழுந்தோடனே இது நல்லா கத்தி படிங்க, நல்ல உற்சாகத்தோட நான் ஏன் கிரேட்ன்றது வந்து படிங்க. அதாவது காலையில் எழுந்தோடனே படிங்க, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து படிங்க, காருக்குள்ளே போகும்போது படிங்க, காலையில் வெளில வரும்போது படிங்க. இதுமாதிரி திருப்பி அதே வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நான் ஏன் கிரேட்டு நீங்களே வந்து சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் மனசுலேயே உங்களோட மரியாதை வந்து கூடிடும். கைஸ், லிமிட்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அந்த மூவியில் எடி மோரான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாள் வந்து புக் எழுத ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் அந்த புக் எழுதவே முடியாது. காரணம் என்ன, அவருக்கு அந்த வேர்ட்ஸ் வரவே வராது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவர் ஒரு மாத்திரை சாப்பிடுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் அவரோட கம்ப்ளீட் பிரெயினை அவரால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாத்திரையோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, ஒரு 4 நாள்லேயே அந்த புக் வந்து அவர் முடிச்சிடுவார். கொஞ்ச நாள்லேயே இட்டாலியன் பேச ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்லை, நிறைய பணக்கார நண்பர்கள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். ப்ரைவேட் ஜெட்லாம் அவர் போவார். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா, 10 நாளில் $2.3 மில்லியன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணுவார். இது காரணம் என்னன்னா, அவர் வந்து லிமிட்லெஸ்ஸாக வந்து மாறிடுவார்.
லிமிட்லெஸ்னா எல்லையே இல்லாமல் எதெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர் வந்து சாதிச்சிருவார். ஸோ உங்களுக்கும் அந்த பில் கிடைச்சா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி லிமிட்லெஸ் எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த மாதிரி லிமிட்லெஸ் லைஃப், அதாவது எல்லையற்ற வாழ்க்கையை வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பேர் தான் வந்து கிராண்ட் கார்டன். அவர் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்னு என்னன்னா அவரால் நிறைய பேரோட டெசிஷன்ஸ் வந்து மாற்ற முடியும். அவர் சொல்கிறத நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த மணி அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கொடி கட்டி வந்து பறக்கிறாரு. நீங்கள் அவரோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் இருக்குது. அவர் பார்த்தாலே ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருப்பார். அவருக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல லவ்விங் ஃபேமிலி வந்து இருக்குது. இதெல்லாம் அவரால் எப்படி சம்பாதிக்க முடிச்சு? இந்த 9 to 5 வந்து வேலை செஞ்சிருந்தாலியா? இல்லை. சின்ன சின்ன கோல்ஸ் வச்சிருந்தாரியா? இல்லை. ஸோ இந்த கிராண்ட் கார்டன் வந்து 10x ரூல்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, செட் யர் கோல்ஸ் that are 10 times of what you want, goals that are 10 times bigger. ஸோ நீங்கள் விரும்பதோட 10 மடங்கு பெருசாக வந்து யோசிங்க, 10 மடங்கு பெரிய கோல்ஸை வந்து செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது, சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா, எதை பற்றியும் ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கிராண்ட் கார்டன் வந்து என்ன சொன்னார்னா, சின்ன வயசில் நான் ரொம்ப பெரிய கோல்ஸ் வந்து நான் வச்சுக்கவே இல்லை, அதுதான் என்னோட பெரிய ஏக்கம். கைஸ், நீங்கள் கோல் செட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஜாகிரதையாக இருக்கணும். 10 கிலோ வந்து நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கோலாக இருந்துச்சுன்னா உங்களால் 20 கிலோ வந்து குறைக்க முடியுமா? 10 மணி நேரம் நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா 20 hours வந்து ஒர்க் பண்ணுவீங்களா? ஸோ 1 கோடி வந்து நான் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 20 கோடி 30 கோடி வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு எஃபோர்ட்டோ தாட் ப்ராசஸோ உங்களுக்கு இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் கோல் செட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு சீலிங் வந்து செட் பண்ணிடும். நீங்கள் சின்னதாக கோல் வச்சிங்கன்னா சின்னதாக தான் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க. பிக் அண்ட் ஆடிஷியஸ் கோல்ஸ், பெரிய கோல்ஸை செட் பண்ணிங்கன்னா மேசிவ் ஆக்ஷன், பெரிய ஆக்ஷன் உங்களால் எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, யூ திங்க் ஸ்மால், யூ ஆக்ட் ஸ்மால். ஸோ நல்லா வந்து பெருசாக வந்து யோசிங்க. பெருசாக யோசிச்சா மட்டும் போகாது, யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறது 10 மடங்கு ஜாஸ்தியாக வந்து நீங்கள் வந்து உழைக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டி, ஐயோ தலைவா, இங்கே வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப மொக்கையாக வந்து இருக்கு, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யாரையும் அனுப்ப முடியாது அப்படின்னு கேட்டோடனே யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்லிச்சான், அதுக்கு தான் நான் 1 அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தான் பெருசாக யோசிக்கணும். டிம் ஃபெரிஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வந்து 4 hour work week வந்து எழுதினார். ஸோ அவர் ஒரு டைம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அந்த சேலஞ்ச் வந்து என்னன்னா, ஒரு பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டியை முதல்ல நம்ம ரீச் அவுட் பண்ணுங்க. ரீச் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த பிளேன் டிக்கெட்டை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டவுட் இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக வந்து யோசிச்சாங்க. ஸோ ஒன்றும் நடக்கல. எப்போ அவங்க ரொம்ப பெருசாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்களோ, எப்போ எல்லாரையும் ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ என்ன ஆச்சுன்னா, டிஸ்னி சிஇஓ கிட்டே ரிப்ளை வருது, புஷ் கிட்டேருந்து வந்து ரிப்ளை வருது, கூகுளோட சிஇஓ கிட்டேருந்து ரிப்ளை வருது. ஸோ எப்போ அவங்க வந்து பெருசாக வந்து யோசிச்சாங்களோ, எப்படி பெரிய கோல்ஸ் வந்து அவங்க செட் பண்ணாங்களோ, அப்போ தான் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மோர் தேன் யூ திங்க். ஸோ இதோட நம்மளோட டேக்அவே என்ன தெரியுமா, 10x உள்ள போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக வந்து யோசிங்க, 10 மடங்கு பெரிய கோல்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்து உங்களை தேடி வந்து வரும். ஸோ உங்களோட 2வது சேலஞ்ச் வந்து என்ன தெரியுமா, இந்த 10x கோல்ஸ் வந்து டெய்லி வந்து திருப்பி எழுதினே இருங்க. மார்னிங் எது, ஈவினிங் எது, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ திருப்பி நீங்கள் எழுதினே இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹஸ் ப்ராக்டிஸ் 10,000 kicks once, but I fear the man who has practiced 1 kick 10,000 times. இந்த காரணத்தால் தான் 1000 புக்கை வந்து ஒரு டைம் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு புக்கை நல்ல டீப்பாக படிக்கணும். அந்த கான்செப்ட்ஸை போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸும் வந்து கீழே இருக்குது கைஸ். ஸோ தயவு செஞ்சு அதை போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து மெமரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹரிஷ் ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.